சிம்ம ராசி நேர்களுக்கு ஏப்ரல் மாதம் 2026 எப்படி இருக்கும்? ராசியில் கேத்து, 7ஆம் பாவத்தில் ராகு, புதன், செவ்வாய், 8ஆம் பாவத்தில் சனி, சூரியன், 9வது பாவத்தில் சுக்கிரன், 11வது பாவத்தில் குரு பகவான். குரு பகவான் 11வது பாவத்தில் இருக்கும் பொழுது நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். ஆனால் 7ஆம் பாவத்தில் ராகு செவ்வாய் சேரும் பொழுது பார்ட்னர்களில் விவாதம் வருது. நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம மூளையை கொழுப்புறது, டென்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறது, ஹெல்த் ப்ராப்ளம் வர்றது, லீகல் ப்ராப்ளம். ஏனென்றால் சனியுடன் சூரியன் 8ஆம் பாவத்தில் 15ஆம் தேதி வரைக்கும், ஏப்ரல் 15 வரைக்கும் ஹெவி டென்ஷன் சிம்ம ராசிக்கு. இதில் நீங்கள் ஆர்டிஸ்டாக இருந்து கலைஞராக இருக்கீங்கன்னா இந்த மாதம் ரொம்ப அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். அரசியல்வாதிக்கு ரொம்ப சுமாரான காலம், நல்ல காலமே கிடையாது என்று சொல்லுவேன். மனக்குழப்பம், கூட இருக்கிறவங்க குழப்பி விடுறது, பேர் புகழுக்கு பங்கம் ஏற்படுறது, ஆரோக்கியம் கெடுறது, இந்த மாதிரி எல்லாம் வாய்ப்பு 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கின்றது. ஸ்டூடெண்ட் எல்லாமே நல்லா படிப்பீங்க, நல்ல ரிசல்ட் வரும். ஆனால் காம்பினேஷன் ஆஃப் பிளானட் 8ஆம் பாவத்தில் சரியில்லை. அதனால் அந்த காலத்தில் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை கவனிக்கணும். இல்லைன்னா எக்ஸாம் வர நேரத்தில் உங்களுக்கு ஜுரம் வருது, வயிற்று நோவுது, அந்த மாதிரி எல்லாம் வரும். வேலைக்கு செல்கிற ஆண் பெண் எல்லோருக்கும் சுமாரான காலம், ஆனால் நல்ல லாபம் இருக்கும். அலைச்சல்கள் ஓவராக இருக்கும். விவசாயிகளுக்கு நல்ல லாபம் இருக்கும். வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா மருமகள் வயதான அப்பா எல்லோருக்கும் சொல்கிறேன், இந்த காலம் நல்ல காலம். ஆனால் 8ஆம் பாவத்தில் சூரியன் சனி சேர்க்கை இருக்கும் பொழுது உணவு கட்டுப்பாடு இல்லை என்றால் தலைவலி வர்றது, காலில் அடிபடுறது, ஜுரம் வர்றது, சீசனபிள் நோயால் தொண்டை கட்டிக்கிறது ஆகிய நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. அது வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்க என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? பரிகாரம்: தினமும் ஹனுமான் சாலிசா படிக்கணும். ஆஞ்சநேயர் பூஜை செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் சனிக்கிழமை காக்காக்கு எள்ளு சோறு வைக்கிறது, சுந்தர காண்டம் கேட்கறது, இது கண்டிப்பாக செய்ய வேண்டும். உங்களால் முடிஞ்சால் எண்ணெய் தானமாக கொடுங்கள். காக்காக்கு உளுந்து வடை, மெதுவடை என்று தென்னையில் சொல்கிறோம் இல்லையா, அந்த வடை காக்காக்கு கொடுக்கிறது. அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் குறையும். தசா காலங்களும் சரியில்லாமல் இருந்தால் ருத்ராபிஷேகம் செய்ய வேண்டும். இந்த மாதிரி செய்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.